வேண்டிய ஆட்டெல்லாம் அங்க ஆடுறது, இங்க வந்து ரெஸ்ட் எடுங்க. போதும் போதும், எழுந்துறீங்க. என்னங்க இது விளையாட்டு? போதுங்க. எல்லாத்தையும் தள்ளி போட்டு உடைச்சு வச்சிருக்காரு. என்னங்க 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 மோசம் போயிட்டானே. அக்கா, மீராக்கா, எங்க வாங்களேன். என்ன ஆச்சு? நெஞ்சு வலிக்குதுங்கிறாரு. விளையாட்டு நெஞ்சது விளையாட்டு. கோபால், you're all right. டாக்டர், கோபால் உடம்ப நல்லபடியா காப்பாத்திட்டீங்க. உங்க உடம்பையும் பாத்துக்கங்க. பாத்தீங்களா வர வர ரொம்ப இழுக்குது. தம்புடு கோபால், நான் வேண்டிக்கிட்டபடி அந்த 7 கொண்ட வார்டுக்கு பெள்ளி చేసి పెట్టైనా. கோபால், you after you must be very careful. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நோ you're mistaken. கோபால் எப்பவும் போல இருக்கலாம். ஹார்ட் அட்டாக்கை விட மனுஷனுக்கு மனநோய் தான் மோசமானது. கோபால், உங்களுக்கு வந்திருக்கிற லைட் அட்டாக், பயப்பட வேண்டாம். நீங்க இன்னும் 50 வருஷத்துக்கு நல்லா இருப்பீங்க. டாக்டர், என்ன 50 வருஷம்? ஒப்போட சொத்தா? சொல்றேன். இன்னும் கூட 50 சேர்த்து சொல்லக்கூடாது. அவர் ரொம்ப கோவக்காரர். 100 சொல்லிடுங்க. சொல்லுங்க. 100 ஆயுசு நல்லா இருப்பீங்க. வேண்டாம் டாக்டர், இன்னும் 10 வருஷம் நான் உயிரோட இருந்தேன். என்ன போதும், என் மனைவிக்கும் குழந்தைகளுக்கு ஏதாவது நல்லது செஞ்சுட்டு போயிடுவேன். என்னங்க கௌரி 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 ஏன் கௌரிக்கு என்னாச்சு? இப்போ ஒரு வேலையும் பார்க்க விட மாட்டீங்களே. அப்பா நீங்க போட சத்தம் வீடே எதிரொலிக்கட்டுமே. என் மனசெல்லாம் நிறைஞ்ச கௌரி, இந்த வீடெல்லாம் நிறைஞ்சிருக்கிறதுல என்ன தப்பு? இந்த பாரு, நீ என்ன ரொம்ப நாளி பிரிஞ்சிருக்காத. வயசாக என் எண்ணம் எல்லாம் உன்னையே சுத்திக்கிட்டு இருக்கு. சரி, ஏன் கூப்பிட்டீங்க? என்னது? ஒரே ஒரு கட்லெட். ஐயோ வேண்டாங்க, எண்ணெய் பலகாரம் அதிகமா சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. டாக்டர், என் சாப்பாட்டுக்கே வில்லாம அவன் சொல்றத கேட்க மாட்டேன். கட்லெட் கொடு. இத பாருங்க, புருஷன் வயிறு நிறைய சாப்பிடறத பார்த்து பூரிச்சு நிக்கிறதா மனைவிக்கு அழகுன்னு சொல்லுவாங்க. ஆனா என் நிலைமை அதுக்கு நேர் மாறாயிடுச்சு. உங்களை சாப்பிடக்கூடாதுன்னு கட்டாயப்படுத்துற பாவத்துக்கு இன்னும் நான் எத்தனை ஜென்மம் எடுத்து தவிக்கணுமோ? ஏய் சீ, பைத்தியம் இருக்கா? ஏன் கண்கலங்க? எனக்கு வேண்டாம் கௌரி, உண்மையிலே சொல்றேன். நான் ஒரு லக்கி ஃபெலோ. நான் நினைச்சதெல்லாம் நடக்குது. உதாரணமா நம்ம வீட்டை எடுத்துக்க. நம்ம போஷனை இடிச்சிட்டு புதுசா அழகா கட்டணும்னு நினைச்சேன், அதுவும் நடந்து போச்சு. இப்ப நம்ம வீடு நம்ம அந்தஸ்துக்கும் கௌரவத்துக்கும் எவ்வளவு பொருத்தமா இருக்கு. என்னங்க இப்ப எல்லாம் உங்க பேச்சுல அந்தஸ்து கௌரவம்னு சில வார்த்தைகள் அதிகமா அடிபடுதே, அது ஏங்க? அப்படி என்ன காணாத வாழ்வை கண்டுட்டீங்க? உதாரணம் வேணுமா? அன்னைக்கு உன் கழுத்துல ஒரு சின்ன தங்க சங்கிலி இருக்கட்டுமா போகட்டுமான்னு கேட்டுக்கிட்டே இருந்தது. இன்னைக்கு அதே கழுத்துல வயிறு அட்டிக்க மின்னுது இல்ல. உதாரணம் போதுமா? இன்னும் எடுத்து போதும். இனிமே உள்ளத நான் சொல்றேன், கேட்டுங்க. என்ன? அன்னைக்கு கௌரியோட புருஷனுக்கு அடக்கம் இருந்தது. இன்னைக்கு மனசு நிறைய அகந்தையும் வீடு நிறைய அந்தஸ்தும் தான் குடியிருக்கு. சரி, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் வரேன். பல்ல உடைச்சு கூட பேசுறதெல்லாம் பேசிட்டு போறேன். கையை விடுங்க, பசங்க காலேஜ்ல இருந்து வர்ற நேரம் ஆச்சு. வந்தா எனக்கு அப்பா, என்னப்பா அது? அம்மாவுக்கு பல்ஸ் பாக்குறீங்களா? ஆமாடா, துடிப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. அப்பா இல்ல கையை பிடிச்சிருக்கான். பேச்ச பாரு, பேச்ச துளி கூட வெக்கம் இல்லாம. நான் வெக்கப்பட்டு இருந்தா அவன் எப்படி பறந்துருப்பான்? ஏண்டா, உன் தங்கச்சி வரல? சுந்தரி இல்ல வரல? பல்ல உடப்பம் படவா. காலேஜ்ல இருந்து வரும்போது அவளையும் கூட்டிட்டு வரான்னு எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். எல்லா ஸ்டூடண்ட்ஸும் கிளாஸ் விட்டு வெளில வர வரைக்கும் நாங்கெல்லாம் அவளை சுத்தி போறதா நின்னு அழைச்சிட்டு வந்துட்டோம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.